வணக்கம். புதியதொரு காணொலியில் இனிதே சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த வாட்டி பாத்தீங்கன்னா பனை சீசன் ஆரம்பிச்சிட்டு, அதனால நம்ம தோழர் பாத்தீங்கன்னா பனை ஏற போறாரு. இப்பவும் இந்த பனை பைனி கருப்பட்டி எல்லாமே அழியாம காப்பாத்துறதுல எங்க தோழருக்கும் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஆமாப்பா, அது நம்ம முன்னோர்களோட ஒரு தொழில்னு சொல்லலாம். அது ஒரு வாழ்வாதாரமாவே இருந்துச்சு. கண்டிப்பா அழிஞ்சுக்கிட்டே போகுது. பனை அழிஞ்சு போகுது, பனை தொழிலும் அழிஞ்சிட்டு தான் போகுது. அதான் பனையாரிக்கு பொண்ணும் தர மாட்டேங்கான, பனையாருன்னா கேவலமா நினைக்கான. இவனு பொண்ணு தந்தாதாரானா தரலாம் போயிட்டு போறானே. எங்க தோழர் எல்லாத்தையும் மீறி இப்ப பாத்தீங்கன்னா பனையை காப்பாத்தணுங்கிற ஒரு கொள்கையோட போராடிட்டு இருக்காரு. கையில வச்சிருக்கிறது தான் பாத்தீங்கன்னா கடிப்பு. இந்த கடிப்பு வச்சு அங்கே பனையில் இருக்க அந்த பாலையை அமுக்கி அதுக்கடுத்து அதை சீவி நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. பனைக்கு மேலே இருந்து தொங்கிட்டு எல்லாமே பண்ணணும். எல்லாத்தையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் சுத்தமான கருப்பட்டி பைனி வேற என்னலாம் இருக்குது? கல்கண்டு. கல்கண்டு அது நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அது இப்போ உடனே கிடைக்காது. மற்றபடி பனை சார்ந்த எல்லா பொருட்களுமே கிடைக்கும். கிழங்குலையே நாங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் உருவாக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கிடைக்கும். மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கடிப்பை பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக கட்டணும். உருவம் அதே மாதிரி இந்த டைட்டாக இருந்து விரல வச்சு அப்படியே நைக்கணும். அந்த மேலே அளவரையை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த அளவரை நல்லா நஞ்சிச்சுனா தான் நல்லா பயணி உடம்பு. ஏடே ஏதாவது ஒரு கம்பு வச்சு அமுக்குங்க. இந்த 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 இதுதான் இப்போ பாலைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலையை இப்படி வச்சுக்கிட்டு அப்படி அமுக்கணும். அப்படி அமுக்கி அந்த இதை நச்சாதுக்கு எடுத்து அதுக்கடுத்து தான் செய்வாங்க. நிறைய ஸ்டெப்லாம் இருக்குது, நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு கடிப்பில் கயிறு கட்டிட்டோம். இது ஆண் பாலை உள்ள கடிப்பு. ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இதுவும் அதே ஆண்பாளைகள். ஆனால் இது சுண்டு கடிப்பு. இது நம்ம புதுசாக வாங்கினது. இது ஆல்ரெடி பழசு. இது எப்போ உடஞ்சி போகணும்னு தெரியாது, அதனால் புதுசு வாங்கியாச்சு. பனை ஏறதுல மெயினான ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த அருவா. இந்த அருவா இல்லைன்னா பனையில் ஒரு காரியமும் நடக்காது. அதனால நல்ல அடி தீட்டலை. இப்போ தான் அருவா தொழிஞ்சு வச்சாப்புல இருக்குது. 2 நாள் தீட்டணும். இன்றைக்கி 4000 தேவைப்படாது. இன்றைக்கி மட்டை அருவா தான். மட்டை அருவா வேற பால் அருவா வேற தானா? மட்டை அருவானா என்னது? உடைக்கி இதை வச்சு மட்டை கட்டெல்லாம் பிரிச்சேன்னா உடஞ்சி போகும். சரி, அதனால இது மட்டை அருவா. பால் அருவானா பாலை வெட்டுறது ஓலை வெட்டுறது எல்லாம் இதுதான். பாலை அருவான்னா பாலை மட்டும்தான் செய்யணும். சரி சரி, மற்ற வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது தானா? இதப்போ இந்த கயிறை கூட வெட்டக்கூடாது. வெட்டினா கூட அது அதோட நுனி மடங்கிடும். பிளேடு மாதிரி தான். ஓ சரி சரி. தீட்டெல்லாம் தொழிஞ்சு வச்சாப்புல இருக்குது. அது அவங்க கலரை பார்த்தா தெரியும். ஆமாம், ஏதோ குப்பையில இருந்து எடுத்த மாதிரி இருக்குது. அது தொழிஞ்சது அப்படி தான் இருக்கும். இன்னும் தீட்டினா இதாயிரும். அதனால தேவைப்படாது 4000 அதனால இதை வச்சுட்டு மட்டை அருவா தான். மட்டை அருவா ரொம்ப சின்னதாக இருக்க வெட்டுமா? இதுதான் பிளேடு மாதிரி இருக்கும். அப்படியா? பரவாயில்ல. 4 தீட்டினோடனே நல்லா வெள்ளையாக இருக்குதுண்ணே. வெள்ளையானோன்னா இருக்காது. நமக்கு இந்த எண்டு தான் இந்த இடத்துல. மக்களே கடிப்பு எடுத்தாச்சு. 3 கடிப்பு. 3 கடிப்பு ப்ளஸ் ஒரு அருவா. டே 1 ஆஃப் பனையேறுதல். அடிக்கிற வெயிலுக்கு அப்படி தான் இருக்கும். நைட்டு வந்தாச்சு. இந்த பனையை தான் ஏற போகிறோம். நல்ல பெரிய பனை தான். இந்த பனையில் எதுக்கு கம்பு கட்டியிருக்குன்னு கேட்டீங்கன்னா உடம்பு கொடுத்து ஏறுற அளவுக்கு ஆவியும் இல்லை, தெம்பும் கிடையாது. தெரியவும் செய்யாது, அது வேற கதை. அதனால நம்ம மாதிரி கட்டி ஏறுறோம். ஆமா, ஏதோ பனையெல்லாம் காப்பாற்றணும், அடுத்த தலைமுறைக்கு இந்த பனையெல்லாம் கொண்டு போகணுங்கிற ஒரு கட்டாயத்தினால நாங்கள் இந்த மாதிரி பனையில கம்பு கட்டிலாம் ஏறி காப்பாற்றிட்டு இருக்கோம். உங்களால் முடிஞ்ச ஆதரவு எங்களுக்கு உங்களுடைய பொண்ணான கையால் தரலாம். முதல்ல ஏறதுக்கு முன்னாடி எல்லாருமே பத்திரகாளியை கும்பிட்டு தான் ஏறவே. பனைனாலே பத்திரகாளி தான், பத்திரகாளினாலே பனை தான். என்ன மேலேருந்து லைட்டாக கை ஸ்லிப்பாச்சோ காது ஸ்லிப்பாச்சோன்னா கீழே மட்டும் விழுவாரு. வாயில் வேற கைத்தை வச்சுட்டு போகிற, ஒன்றும் பேசுறதும் கேட்க வேண்டி. பனை ஏறுறதும் ஒன் ஆஃப் த ரிஸ்கியஸ்ட் ஜாப் தான். எல்லாரும் பார்க்குறவங்களுக்கா ஈஸியாக கயிறிட்டு தானே ஏறுறாவ, கம்பளை கட்டி தானே ஏறுறாவன்ட்டு தெரியும். ஆனால் ஏறி பார்த்தா தான் தெரியும் அதில் பதட்டமும். மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஸ்லிப்பாச்சுன்னா என்ன ஆகுங்கிற மாதிரி இருக்கும். மேலே வந்து பிடி இருக்காது, அந்த மட்டையை மட்டும்தான் பிடிக்கணும். அந்த மட்டையும் நிற்கிற மாதிரியும் இருக்காது, எல்லா மட்டையுமே கிராஸாக இருக்கும். காலை அப்படி கிராஸாக தான் நிற்கணும். கரணம் தப்பினால் மரணம். எப்படி ஒரு
இப்போ தோழர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கருக்கு இணக்கிட்டு இருக்காரு. அந்த மட்டையில வந்து பார்த்தீங்கன்னா கருக்கு இருக்கும். கிராமத்து சேர்ந்தவங்க பனையை பார்த்தவங்களுக்கு கருக்குன்னா என்னன்னு தெரியும். சிட்டிலேயே வளர்ந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கவங்களுக்கு கருக்குன்னா என்னன்னு தெரியாது. அந்த மட்டையில் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே பிளேடு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த வெட்டி போடும்போது ஏதாவது ஒரு பீஸ் விழும், அதை எடுத்து காட்டுறேன். அந்த பிளேட்லாம் அப்படியே மட்டையை பிடிக்கும்போது கையில் பட்டுச்சுன்னா அப்படியே ரத்தம் கல 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 கலன்னு வரும். அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் அந்த பிளேடு. இந்த உளுந்து பதிலாக இந்த பிளேடை வெட்டி போட்டோன்னா நம்ம அடிக்கடி இந்த பனையில் ஏறும்போது கையில் கீழே வெட்டாமல் இருக்கும். அதனால தான் எப்படி இது வேறு ஃபோக்கஸும் விழுந்து முடியாது. இதுதான் கருக்கு. அதோட இந்த மட்டையில் இருக்கு, மட்டையில் இருக்கிறதுல ரெண்டு சைடும் இந்த இதுவும் கருக்கு தான், இந்த சைடும் கருக்கு தான். நம்ம ஒரு மட்டையை எப்படி பிடிச்ச உடனே அந்த கருக்கு அப்படியே உள்ளே நம்மளை குத்தி கிழிச்சிடும். அதனால தான் நாள் பனையில் ஏறும்போது இந்த கருக்கெல்லாம் வெட்டிடுவாங்க. கருக்கெல்லாம் சீவு போட்டோன்னா நம்ம ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும். மக்களே, ஃப்ரீ ட்ரோன் இங்கே பாருங்க, பக்கத்தில் எல்லாம் பனை தான். இதை வெட்டியாச்சு. இதெல்லாம் முத்துனது. இதில் ஒன்று இந்த லைட்டாக பாதி புத்தாப்பில் இருக்கா, நல்ல அளவு. இதை எப்படி எடுக்கணும்னா முதல்ல சுண்டு கடிப்பு. மக்களே, சுண்டு கடிப்பு. இதை இப்படியே ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். இது ஒரே ஒரு பாலைக்கு ஒருக்கா மட்டும் தான் போடணும், அதுவும் ஒரு பக்கம் மட்டும் தான் போடணும். இந்த மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அமைக்கி இப்படி தான் பார்த்தீங்கன்னா சுண்டு கடி போடணும். அப்படியே மேலேருந்து லைட்டாக அமைக்கி கீழே வந்துட்டோன்னா ஒரு வாட்டி தான் சுண்டு கடி போடணும். அதுக்கு மேலே நீங்கள் சுண்டு கடி போட்டீங்கன்னா பயணி வராதோ, 2 வாட்டி காஞ்சி போயிடுவான். இதுக்கு தான் ஒரு ப்ரொஃபஷனல் பனை ஏரியா கூட வச்சுக்கணுங்கிறது. மேலே போய் காட்டினா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். எனக்கும் பனை ஏற தெரியும், பட் இப்போ நான் ஏறுறது இல்லை. அதனால தான் உங்களுக்கு கிளியராக காட்ட முடியாது. எதுவும் வருத்தப்படாதே. நாளைக்கு வேற ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்கான், வந்தோடனே கிளியராக காட்டிடுவோண்ணே. ஆமாம், ஓரளவு தெரிஞ்சு. இதான் நண்பர்களே பாலை. இது இருந்துச்சுன்னா இது வந்து ஆண் பனை. இதுவே சில பனையில் பார்த்தீங்கன்னா நொங்கு இருக்கும். நொங்கு பனங்கொட்டை இதெல்லாம் தின்று போயிடல. அந்த இது வந்து பெண் பனை. இந்த ஆண் பனையில் வந்து பயணி மட்டும்தான் எடுக்க முடியும். ஆனால் அந்த பெண் பனையில் வந்து பயணியும் எடுக்கலாம். அதை எடுக்காமல் விட்டால் நொங்கும் ஆகும், நொங்கு எடுக்காமல் விட்டால் பனங்காவாகும், பனங்காவையும் எடுக்காமல் விட்டால் கிழங்காவும். எப்படி பனங்கொட்டை கீழே விழுந்துட்டுனா அதை நம்ம எடுக்காமல் விட்டால் கிழங்காயிரும்ல. எப்படி அந்த கிழங்கையும் எடுக்காமல் விட்டியன்னா அடுத்த தலைமுறை பாராட்டுற அளவுக்கு ஒரு பனைமரம் ஆயிரும். ஸோ பனைமரத்தில் வந்து A to Z எல்லாமே நற்பயன்களை தரக்கூடிய கேட்டிலா. நிறைய ரிச் ஃபைபர் இருக்குது பனைமரத்தில். அதேமாதிரி இந்த ஓலையெல்லாம் வச்சு மிந்தி ஓலை குடிசை போடுவாங்க, வீடுலாம் கட்டுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளெல்லாம் இருந்தவங்களுக்கு தான் தெரியும். அப்படி குள்ளுன்னு இருக்கும். பங்குனி மாதம் பல்ல காட்டுற வெயிலே நல்லா உள்ள ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு எப்பாவது எல்லாரும் மாறிக்கிறியாவே. ஆனால் அந்த பழைய காலத்து இது வந்து அது ஒரு தனி மகிமை. இருந்தவங்க தாத்தா பாட்டிக்கோ உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பாருங்க தெரியும். சுண்டு கடி போட்ட பிறகு இது அளவு கடிப்பு, அதாவது ஆண்மனைக்கே உள்ளது. இதை வச்சு ஒரு எடுக்கணும். இது எப்படி நான் சொல்லி தரேன் மக்களே. இந்த அளவு கடிப்பை கரெக்டாக இந்த பாலகுள்ள போட்டு இந்த மேலே இருக்கலாம் இது அடியில் வைக்கணும். அடியில் வச்சாதான் நல்லா அந்த பாலை சாவும். அதாவது அந்த பாலை நல்லா எவ்வளோக்குள்ள நம்ம நக்கிறோமோ அவ்வளோக்குள்ள அந்த பயணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். இதை அப்படியே வச்சுட்டே வரணும். 3 நாள் ஒன்றாதானா? இந்த பெரிய கடிப்பு தான் பார்த்தீங்கன்னா 3 நாள் ஒன்று. சுண்டு கடிப்பு ஒரு வாட்டி போடுறோமா, அதுவும் மேலேருந்து கீழே மட்டும் போட்டு முடிச்சிடுமா.
ஆனால் இந்த பெரிய கடிப்பு பார்த்தீங்கன்னா 3 நாள் போடணும். அதுக்கடுத்து டெய்லி ஏறணும். அறுவை வச்சு பாலையை சீவிடியும் பயணியை எடுக்கிறோம், விற்கிறோம். அந்த கடிப்பெல்லாம் மேலேருந்து போடும்போது எவ்வளோ சிரமமாக இருக்கும் தெரியுமா? 2 சைடும் மட்டை தட்டும், கீழே உட்காந்துருக்க வசம் இருக்காது. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. உட்காருக்கு மட்டை இருக்காது, அப்படியே கிராஸாக அங்கேயும் இங்கேயும் பிடிச்ச கிரிப்பில் தொங்கிட்டு வாழ்வுக்கும் சாவுக்கும் நடுசுல இருந்து கடிப்பு போடணும். மக்களே பணைய இடிக்காச்சு கேட்டிலாம். இப்போ தோழர் இறங்கிட்டு இருக்காரு. இதாவது பரவாயில்ல, வெறும் கடிப்பு மட்டும்தான் கொண்டு போகிறோம். இனிலாம் அது பேர் என்னது, குடுவைலாம் கொண்டு போவேன். குடுவையில் அங்கே பயணியை ஊற்றி இறக்குவேன். இறங்கிட்டு அப்படியே பனையில் வரும்போதெல்லாம் அது ஒரு கடைக்கு இருக்கும். அருவா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டுனா வெட்டிடுன்னு பார்க்கணும். அது நீ ஏகப்பட்ட இருக்குது. எல்லா ரிஸ்க்குமே நாங்கள் சொல்லி தரோம், கற்றுவோங்க. என்ன எங்கள் தோழருக்கு பொண்ணு கிடைக்கிறது தான் இனி கொஞ்சம் சங்கடமான ஒரு காரியம். பொண்ணு அவனை எனக்கு பொண்ணு தர்றது மகளே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையில் ஒன்று. இப்படி திரும்ப கருப்பாக இருக்கே. ரொம்ப கஷ்டம். அப்புறம் எதுக்கு பண்ணுறியா அப்படி 4 கீழே கமெண்டில் கேட்பானே. அப்புறம் நான் சொல்கிறேன், இப்போ நான் இதை பண்ணலன்னா நாளைக்கு என் பையன் இதை பண்ணுவானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எங்கள் அப்பா தாத்தா பண்ணது, நம்ம அதை அழிய விட்டுறக்கூடாது, தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறக்காக இதை பண்ணுறேன். அப்போ அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கொண்டு போனால் அவனும் நல்லா இருக்கணுங்கிற என்னலாம் கிடையாது. சொல்லி கொடுப்பேன், கற்றுக்கிறதும் கற்றுக்காதான் அவனும் இருப்போம். அது அவனும் கையிலலாம் இல்லைப்பா, கார்பரேட் கையில் இருக்குது. கார்பரேட்டில் சீனி எள்ளி போட்டு கருப்பட்டிக்குள்ளே வேல்யூவே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஆமாம், கிலோ 50 ரூபாய்க்குலாம் கருப்பட்டி கிடைக்காம. ஒரிஜினல் கருப்பட்டி 400 ரூபா கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் 150 ரூபா 100 ரூபாய் கொடுத்து இந்த கருப்பட்டியோட வேல்யூ இல்லாமல் ஆக்கிட்டாங்க. யாரை சொல்கிறேன்னு தெரியல. போகிறது போல போகட்டும், பணம் இருக்கணும்னு இருந்தால் இருக்கட்டும், போகணுன்னு இருந்தால் போகட்டும். முடிஞ்சு